ட்ரம்ப் சொல்கிறாரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கிடையாது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படிங்கிறார். அது மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிருச்சு. உலகம் பூரா இந்த அமைதியின்மை இருக்கிற நேரத்தில் நீ உக்காந்துக்கிட்டு கட்சிகளை உடஞ்ச கட்சியை ஒன்றா சேர்த்துறேன்னு கதை பேசிட்டு உட்காந்து தேர்தலை பற்றி நினச்சிட்டு இருக்குது. நாடே இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்புறம் அதெல்லாம் தேர்தலை பற்றி பேசுகிறேன். இப்போ அந்த ஊடகங்களை வந்து இப்போ நீங்கள் நிம்மதியாக ஊடகத்தை தடை பண்ணால் என்ன ஆகும்னு நேபாள் காட்டிடுச்சு. அதனால் உங்களுக்கெல்லாம் ஆபத்து வராதுன்னு தைரியமாக இருக்கணும். ஏன்னா அதுக்காக முயற்சி எடுத்தாங்க. ஏஐ வந்ததுக்கப்புறம் ஊடகங்கள்லாம் முடக்க முடியாதுங்க. உங்களுடைய கண்ணாடி ஃப்ரேமில் இந்த பட்டன் இருக்குது இல்லை, இதில் ஒரு சிப்பை வச்சு ஏஐ பூரா டிரான்ஸ்மிட் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் பைத்தியக்காரத்தானே. அது அதிகாரிக்கு மூலகட்டம். அவன் நான் உலகம் எங்கே அறிவியல் எங்கே போயிட்டு இருக்கிறது தெரியாமல் இன்னும் ஆதி காலத்தில் ராமர் காலத்திலே உட்காந்துட்டு இருக்கிறேன். இல்லாட்டி போனால் இந்த மோடி மாதிரி ஒரு ஆசாமி கிட்ட போய் காலேஜ் கட்டுறதோ ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ தொழிற்சாலை கட்டுறதோ விட்டுட்டு ராமர் கோயில் கட்டணும் ஐடியா எவன் கொடுத்தான்? அதிகாரி தான் கொடுத்துருப்பான், வேற எவன் கொடுத்துருப்பான்? இவனுங்களை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை நடத்திக்கிட்டு தான் எப்படி இருக்கு நாடு? புரிஞ்சுக்கணும்.